எல்லாத்துக்கும் வணக்கங்க. ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கட்சியுமே வந்து தாங்கள் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா, பொதுமக்களுக்கு நாங்க என்னென்ன செய்வோம், என்னென்ன நலத்திட்டங்கள் செய்வோம் அப்படிங்கிறத வந்து தேர்தல் அறிக்கையா வந்து குடுக்குறது வந்து தொன்று தொட்டு இருக்கக்கூடிய வழக்கம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் முன்னோடி தேர்தல் அறிக்கைக்கே வந்து முன்னோடி பார்த்தீங்கன்னா, திமுக கழகம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1967 அண்ணா தலைமையிலான திமுக கழகம் ஒரு 2 கவர்ச்சிகரமான தேர்தல் வந்து அறிக்கையா குடுத்திருந்தாங்க. அதுல முக்கியமான தேர்தல் அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1க்கு வந்து 3 படி லட்சியம். ஆனா 1 படி நிச்சயம் அப்படிங்கிறத வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியா குடுத்திருந்தாங்க. அந்த அந்த தேர்தல் வாக்குறுதி வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து ரொம்ப கவர்ந்தெழுக்கப்பட்டு திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுங்கிறது வந்து வரலாறு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல வந்து திமுக ஆகட்டும், அண்ணா திமுக ஆகட்டும், அவங்கவுங்க கட்சி நலன் சார்ந்து தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தேர்தல் அறிக்கையில வந்து இப்போ ஒரு சில தேர்தல் அறிக்கையை நடைமுறைப்படுத்துறாங்க, நடைமுறைப்படுத்தாமவும் போறாங்க. இது வந்து இருக்கக்கூடியது. ஆனா கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கொடுத்த பெருவாரியான தேர்தல் வாக்குறுதியில அவங்க வந்து நிறைவேற்றிட்டு வர்றதை வந்து நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா திமுக அங்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்திய கூட்டணி வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சா நாங்க என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத பத்தி திமுக கழகம் வந்து தேர்தல் வாக்குறுதியா வந்து பொதுமக்களுக்கு வந்து விட்டுருக்காங்க. அதுல வந்து சிறப்பம்சங்கள் வந்து நிறைய இருக்குது. மெயினா பாத்தீங்கன்னா வந்து இப்போ பொதுமக்கள் அன்றாட சந்திச்சிருக்கக்கூடிய பெட்ரோல் விலையாகட்டும், டீசல் விலையாகட்டும், கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு லிட்டருக்கு வந்து 25 ரூபாய் கம்மி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்குது. பாத்தீங்கன்னா 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம், 65 ரூபாய்க்கு டீசல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வந்து சர்வதேச அளவுல வந்து கச்சா எண்ணெய் விலை இறங்கினா கூட இந்தியா பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மேலதான் இருக்குது பெட்ரோல் விலை, 93 ரூபாய்க்கு மேல இருக்குது டீசல் விலை. இப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு 25 ரூபா கம்மி ஆயிடுச்சுன்னா, ஒரு லிட்டருக்கு வந்து 25 ரூபா கம்மி ஆயிடுச்சுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுல 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 25 ரூபா கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட 1500 ரூபா கம்மியாகுது. சாதாரண நடுத்தர மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1500 ரூபாய் ஒரு மாசத்துக்கு இது மூலியமா சேமிப்பாகுது. அதே பாரு பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, கேஸ் சிலிண்டரோட விலையை வந்து 500 ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டரை விட கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு விற்கிது. அதுல பாத்தீங்கன்னா 500 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா அதுல ஒரு மாசத்துக்கு வந்து 500 ரூபாய் மிச்சமாகுது. பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய், கேஸ் சிலிண்டர்ல வந்து 500 ரூபாய், கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வந்து நடுத்தர மக்களுக்கு ஒரு மாசத்துக்கு வந்து சேமிப்பாகுது அப்படிங்கிற மாதிரி திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சம். ஏன்னா சாதாரண பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலையினால வந்து கண்டிப்பா வந்து பாதிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய உண்மை. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா தாங்கள் ஜெயிச்சு வந்தா மாணவர்களுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கறத பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல முதன்மையானது பாத்தீங்கன்னா மாணவரோட கல்வி கட்டணத்தை நாங்க வந்து தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்துல வந்து ஒரு கல்வி பேங்க்ல போய் கல்வி உதவித்தொகை வாங்காம வந்து எந்த குழந்தையும் வந்து படிக்க முடியாத சூழ்நிலை வந்து ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு கல்வி கட்டணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில கண்டிப்பா பேங்க் லோன் வாங்கித்தான் பசங்களை வந்து படிக்க வைக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குது. அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு என்ஜினியர் படிக்க வைக்கிறதாகட்டும் வேற எதாவது கிட்டத்தட்ட 1,00,000 தான் வந்து கடன் வாங்கி தான் படிக்க வைக்கணும். கண்டிப்பா இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கல்வி கடன் வந்து தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப உபயோகமான திட்டம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கல்வி உதவித்தொகை தள்ளுபடி பண்றாங்க. அது போக வந்து வட்டியில்லா கடன் 4 லட்சம் ரூபாய் மட்டும் தர அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு அருமையான திட்டம். ஏன்னா படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பேங்க்ல கடன் வாங்கினா கூட வட்டிங்கிறது அது பெரிய சுமையா இருக்குது. அந்த சுமையை வந்து இல்லாம வட்டி இல்லாத கடன் கொடுக்காங்கிற மாதிரி மாணவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப உபயோகமான திட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய கல்வி நிறுவனங்கள், அதாவது ஐஐடி ஆகட்டும், என்ஐடி ஆகட்டும், இதுல பார்த்தீங்கன்னா 50%, அதாவது 50% சீட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒதுக்கறதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னா
மத்திய கல்வி நிலையத்தில் ஐஐடி ஆகட்டும், என்ஐடி ஆகட்டும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக கோச்சிங் கிளாஸ் போய் 1 வருஷம் 2 வருஷம் படித்து அதில் என்ஐடி ஆகட்டும், ஐஐடியில் வந்து கிளியர் பண்ணி ஐஐடி மெயினாக ஐஐடி அட்வான்ஸில் வந்து நீங்கள் கிளியர் பண்ணால் தான் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேயே இப்போ நம்ம ஜாயின் பண்ண முடியும். அதுலேயுமே வந்து பெருவாரியாரி மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை பிற மாநில மாணவர்கள் தான் சேர்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எண்ணிக்கை வந்து சேரக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. இங்கே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது தமிழக மாணவர்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு தேர்தல் வாக்குறுதியை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறீங்கன்னா, மத்திய அரசு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்களில் வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமை தரப்போணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையிலுமே நல்ல ஒரு தேர்தல் வாக்குறுதி தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பெருவாரியா வந்து இப்போ யார் வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வடநாட்டிலேருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ரயில்வே ஆகட்டும், பேங்க் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வட மாநிலத்துக்காரர் தான் நிறைய பேர் வராங்க. இந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி தமிழ்நாட்டு விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு முன்னுரிமை தரப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி உண்மையிலேயே ரொம்ப அருமையான வாக்குறுதி. இது வந்து மாணவர்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இது. இன்னொன்று அவங்க என்ன ஸ்கீமுக்கு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு 1 GB டேட்டாவுடைய சிம் கார்டு இலவசமாக தரப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து அதுவும் ஒரு இதுதான். ஏன்னா கிட்டத்தட்ட 1 GB டேட்டா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 200 ரூபாய்க்கு மேலே வருது ஒரு மாதத்துக்கு. 28 நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மேலே வருது. இந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியுமே சாதாரண ஒரு கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு 200 ரூபா அப்படிங்கிறது பெரிய உபயோகமாக இருக்கும். பசங்களுக்கு வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறோம். இது வந்து மாணவர்கள் செயலி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து டெல்லியில் நடக்கக்கூடிய பஞ்சாப் விவசாயிகள் வந்து எதுக்காகனா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் MSP வேணும்னு போட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. குறைந்தபட்ச ஆதார விலை வேணும் தான் போராட்டிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து MSP ப்ரைஸ் விவசாயிகளுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க மாதிரி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாய கடன் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஒரு நல்ல அருமையான ஒரு தேர்தல் வாக்குறுதி தான். ஏன்னா விவசாயம் இப்போ இருக்கக்கூடிய விவசாயம் வந்து ரொம்ப நலிவடைஞ்சிட்டு வரும்போது கடன் வாங்கிட்டா நம்ம ஒரு விவசாயத்தை பண்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கக்கூடிய வெயிலுக்கு கண்டிப்பாக விளைச்சல் கம்மியாக தான் வரப்போகுது. இது மாதிரி உற்பத்தியுமே பாதிக்குது. காலச்சூழலையும் சரியில்லாத போது விவசாயியோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கும்போது கண்டிப்பாக கடன் வாங்கிட்டு அவங்க ஒன்றா பண்ணணும். விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு கூட ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதுவும் போற்றத்தக்க வாக்குறுதி தான். அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ கூட PM கிசான் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு விவசாயிக்கு. இதை வந்து 12,000 ரூபாயா கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதுவும் அருமையான தேர்தல் வாக்குறுதி. கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்க தேர்தல் வாக்குறுதி. இது வந்து விவசாய மத்தியில கொடுக்காங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் சுய உதவி குழு மூலியமா வந்து 10 லட்சம் ரூபாய் மட்டும் பட்டியலா கடன் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு வாக்குறுதியாக இருக்கு. இதுக்கு மேல முக்கியமா பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து டோல்கேட்டே இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. சுங்க சாவடிகள் அகற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி முக்கியமான தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் நம்ம டிராவல் பண்ணும்போது தெரிய டோல்கேட்டோட டார்ச்சர் எப்படிங்கிறது. ஒவ்வொரு 40 கிலோமீட்டருக்குமே டோல்கேட் போட்டிருக்காங்க. அதில் வந்து கட்டணக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தரமாக இருக்குது. அதுவும் இல்லை, ரோடு மெயின்டைன் பண்ணுறதில்ல. பார்த்தா அங்கங்கே பேட்ச் வந்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் வந்து கட்டண கொள்ளை வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையானமே வந்து டிரான்ஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்காகட்டும் பொதுமக்களுக்காக நல்லா பயன்படக்கூடிய ஒரு திட்டம் தான், ஒரு வாக்குறுதி தான். கண்டிப்பாக வந்து இதுவும் இந்திய கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா இது நிறைவேறிச்சுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அக்னி பாத் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நம்ம ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. CA ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதி திமுக கழக சார்பாக வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதி பொதுமக்களுக்கு அன்றாட பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி தான் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பா திமுக அங்கம் வைக்கக்கூடிய இந்திய கூட்டணி ஆட்சி வந்துச்சுன்னா நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். இதுல நம்ம என்ன சொல்லிக்க வைக்கணும்னா இந்த மாதிரி அருமையான தேர்தல் வாக்குறுதியை கொடுத்த திமுக கழகத்தோட தேர்தல் அறிக்கை தான் வந்து
இந்திய அளவுல கதாநாயகனா இருக்க போகுது அப்படிங்கிறதுல எல்லாரும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவன் வந்து இந்த ஒரு மக்களுடைய பிரச்சனை பிரச்சனை வந்து அடிநாதமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தீர்வு சொல்ற மாதிரி வந்து தேர்தல் அறிக்கையை கொடுக்கிறது வந்து கண்டிப்பா வட மாநிலத்துல வந்து காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தல் அறிக்கையை வந்து எடுத்துட்டு போச்சுன்னா கண்டிப்பா வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு வரும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கண்டிப்பாக இந்திய கூட்டணிக்கு இந்திய அளவுல கதாநாயகனாக இருக்க போகுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ஏடிஎம்கே ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் அவங்களோட தேர்தல் அறிக்கை என்ன சொல்றாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுபோக முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இந்த எமர்ஜென்சி காலத்துல கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு போனதுனாலதான் வந்து நிறைய பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்குதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து கல்விங்கிறது வந்து பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த கூட்டணி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா கல்வியை மாநில பட்டியலை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. ஏன்னா அந்தந்த மாநில மக்களுக்கு எந்த மாதிரி கல்வி கொடுக்கணுங்கிறது அந்தந்த மாநிலங்கள் தான் முடிவு பண்ண வேண்டிய ஒரு இது இருக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு நீட் நம்ம வேண்டாங்கிறோம். ஆனால் வந்து இந்திய அளவில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒன்றும் செய்ய முடியல. இது வந்து ஒரு நல்ல திட்டம் தான். பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்கீம் வந்து இப்போ சொல்றாங்க. இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனா 1000 ரூபாய் வந்து கண்டிப்பா பேங்க் மூலியமா தான் கொடுக்குறாங்க. ஆனா பேங்க் அவங்க ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்ல வந்து பேங்க்ல போடும்போது பாத்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா போடக்கூடிய 1000 ரூபாயுமே அவங்களே எடுத்துக்கிறாங்க. இது வந்து பெரிய தொல்லையா இருக்குது. ஏன்னா மினிமம் பேலன்ஸ் வைக்கலைன்னா ஃபைன் போட்டுட்டு அமௌண்ட் வந்து பிடிச்சிடுறாங்க. அது வந்து சாதாரண பொதுமக்கள் 1000 ரூபா வந்துருச்சு அப்படின்னு போட்டு பேங்க் வாசலுக்கு போனா அவன் பேங்க்ல இருக்கிறவன் என்ன சொல்றான், ஏமா உன்னோட இதுல வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை, அதனால இந்த பணத்தை வந்து அங்கே குடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த பிரச்சனை வந்து நிறைய பக்கம் ஓடிட்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து இவங்க திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதாவது பேங்க்ல வந்து ஒரு அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ்க்கு வந்து ஃபைன் போடுறது வந்து நாங்கள் நீக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு வந்து நல்லா ஒரு பயன்படக்கூடியதான் அது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து இப்போ எல்லா ஒரு ஸ்கீமுமே வந்து அவங்க அவங்க அக்கௌண்ட் மூலியமா தான் போடுறாங்க. அப்படிங்கும்போது அக்கௌண்ட் மூலியமா மாசம் மாசம் 1000 ரூபாய் போகும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அந்த 1000 ரூபாயை வந்து பேங்க்கே வந்து பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் மக்களுக்கு வந்து பணம் போகாது. அப்புறம் என்ன அவங்க நினச்சிக்கிறாங்க, கவர்மெண்ட் போட்டுச்சா இல்லையாங்கிற மாதிரி அவங்களுக்கே சந்தேகம் வந்துடுது. இந்த மாதிரி சாதாரண பொதுமக்களும் பயன்படுற மாதிரி இருக்கிற பல்ஸை புரிஞ்சுட்டு தான் அவங்க தேர்தல் அறிக்கை தயாரித்து மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக இந்த தேர்தல் அறிக்கை திமுகவுடைய இந்த தேர்தல் அறிக்கை இந்திய அளவில் கதாநாயகனாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. இந்த தேர்தல் அறிக்கையை வந்து இந்தியா முழுவதும் எல்லா மித்த பிற கட்சிகள் எடுத்து போனாங்கன்னா கண்டிப்பாக பெருவாரியான மக்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த அளவுக்கு மாற்றம் இல்லை. நல்லதாக நடக்கு நம்ம எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.